திருவாதிரை களி உருவான கதை தெரியுமா? பக்தியின் உச்சத்தை உணர்த்தும் இந்த தெய்வீக நிகழ்வை இப்போது அறிந்து கொள்வோம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சிவபெருமானுக்காக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் திருநாளே திருவாதிரை திருநாள். இந்த திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் முக்கிய பிரசாதமே திருவாதிரை களி. ஒரு காலத்தில் சேந்தனார் என்னும் சிவனடியார் தன் மனைவியுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். விறகுகளை வெட்டி விற்று அதில் கிடைக்கும் பணத்தால் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்காமல் தானும் உண்ண மாட்டேன் என்ற கடும் விரதத்துடன் சேந்தனார் வாழ்ந்தார். அந்த விரதத்தில் அவரது மனைவியும் முழுமனதுடன் துணை நின்றார். ஒரு நாள் பெய்த மழையால் விறகுகள் அனைத்தும் நனைந்து விற்க முடியாத நிலை ஏற்பட்டது. அன்றும் தனது விரதம் கைவிடாமல் சேந்தனாரின் மனைவி வீட்டிலிருந்த அரிசி மற்றும் வெல்லத்தை கொண்டு அருமையான களியை சமைத்தார். மேலும் வீட்டிலிருந்த 7 காய்கறிகளை கொண்டு சுவையான கூட்டு ஒன்றையும் அன்புடன் செய்து வைத்தார். ஒரு சிவனடியார் வருவார் என்று தம்பதியர் இருவரும் மனமுருகி காத்திருந்தனர். அந்த வேளையில் சேந்தனாரின் பக்திக்கும் அவரது மனைவியின் தியாகத்திற்கும் மனமிறங்கிய சிவபெருமான் தானே ஒரு அந்நிய சிவனடியார் ரூபத்தில் அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்தார். அன்புடன் களியும் கூட்டும் பரிமாறினர் சேந்தனாரும் அவரது மனைவியும். சிவபெருமான் அவற்றை உண்டு மகிழ்ந்தார். மேலும் மீதமிருந்ததை மறுவேளை உணவுக்காகவும் கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் கோயில் நடையை திறந்த அர்ச்சகர்கள் நடராஜர் திருப்பாதங்களின் முன் களி சிதறல்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நொடியில் ஈசன் அசரீரியாக, நானே சேந்தனார் வீட்டில் களியும் கூட்டும் உண்டு, மறுவேளைக்கும் கொண்டு வந்தேன் என்று அருளினார். இதை கேட்ட அரசர் சேந்தனாரை காண ஓடோடி வந்தார். சிவபெருமானே தங்கள் வீட்டிற்கு வந்து உணவுண்டார் என்ற உண்மை அறிந்ததும் சேந்தனாரும் அவரது மனைவியும் மனம் உருகி கண்ணீர் மல்கினர். அன்று முதல் தம்பதியரின் அன்பு, தியாகம் மற்றும் பக்தியை நினைவூட்டும் இந்த களியும் கூட்டும் திருவாதிரை களி என சிவபெருமானுக்கு புனித பிரசாதமாக மரபாகிவிட்டது. ஓம் நம சிவாய.